Hi children, welcome back to your chemistry class. Previous year analysis last part only organic மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். Only organicல இந்த இயர் வந்து haloalkanes haloarenes வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, haloalkanes haloarenes அப்படின்றதுல ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ ஹாலோல்கேன்ஸ்ல இருந்து ஒரு கொஷின் தான் சார் வந்திருக்கு, நான் யூனிட் ஒமிட் பண்றேன் அப்படின்னீங்கன்னா ஒமிட் பண்ணாதீங்க. ஏன்னா இதோடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே உங்களுடைய ஆல்கஹால் ஃபீனாலுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம், அங்கே ப்ரிப்பேர் பண்ண தான் போறீங்க. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டே நம்ம போயிடலாம். அண்ட் மோரோவர் இந்த இயர் இதுல இருந்து இன்னும் ஒரு கொஷின் ஆட் ஆகலாம், ரைட்? ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நான் எந்த ஏரியாவை சார் ரொம்ப வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஹாலோஅல்கேன்ஸ் ஹாலோஅரென்ஸோடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஹாலோஅல்கேன்ஸ் ஹாலோஅரென்ஸோடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர், ரைட்? ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தரில் மேக்ஸிமம் 2 கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஜென்ரலாக நான் சொல்றது ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எல்லாத்துலேயுமே ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஹைட்ரோகார்பன்ஸு, ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர், ஹாலோஅல்கேன்ஸ் ஹாலோஅரென்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ரிப்பரேஷனும் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும், ரைட்? நேமிங் ரியாக்ஷன்ஸில் ரொம்ப கிளியராக இருக்கணும். இருக்கிற எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸும் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸுடைய ரியேஜென்ட்ஸ் தெரியணும். ரியாக்டன்ட்டு, ப்ராடக்ட், ரியேஜென்ட் இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம்னாலே ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் we can score 15 கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து ஃபார் ஷுர் நம்ம வந்து ஒரு 6 to 7 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, 6 to 7 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். நேமிங் ரியாக்ஷன்ஸ் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல கிளியராக இருந்தோம்னாலே we can score 6 to 7 மார்க்ஸ். எக்ஸப்ஷனல் கேசஸ்ல கிளியராக இருந்தோம்னா இன்னும் 2-3 கொஷின் வந்துடும், 10 கொஷின்ஸ். மீதி இருக்க 5 கொஷின்ஸ் யூசஸ் அண்ட் தென் இதில் இருக்க யூசஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தா ரெஸ்ட் 5 கொஷின்ஸ் நம்ம மாட்டிக்கும். ஆல்டிகேட் கீட்டோன்ஸ் அகைன் சி எந்த யாராச்சும் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல கொஷின்ஸ் கேட்காம இருக்காங்களான்னு நீங்களே பாருங்க. இதுலேயும் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பாருங்க. இந்த இயர் ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ எல்லா இயரும் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபார் ஷுர் யூ வில் கெட் சம் கொஷின்ஸ், ரைட்? பயோமாலிகுல்ஸ். ஸோ பயோமாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயாலஜிலையும் பயோமாலிகுல்ஸ் படிப்போம், இங்கேயும் பயோமாலிகுல்ஸ் படிப்போம். இதில் நீங்கள் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தோடைய ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கிளியராக இருக்கணும். எந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன குரூப்ஸ் இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்றத நேம் என்ன அப்படின்றதுலேருந்து நீங்கள் வந்து மெமரைஸ் தான் பண்ணி ஆகணும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி அந்த ஷேப்ஸை போடுறது அப்படின்ட்டு. அண்ட் தென் விட்டமின்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து பயாலஜியில் இருக்கிறதுனால விட்டமின்ஸு, நியூக்ளிக் ஆசிட்ஸ் இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். நியூக்ளிக் ஆசிட்ஸை விட விட்டமின்ஸில் நீங்கள் ரொம்ப clarity உங்களுக்கு அதிகமாக தேவை, ரைட்? Thank you for watching. I need to thank that particular student who asked me to make this video, and all the best for your exams. Do well. Okay, if you have some other concepts, if you need some other concepts, please feel free to drop your concepts in the comment section. I'll drop a video of it. Thank you.